நான் மிக சந்தோஷமான ஒரு ஆசிரியர், சந்தோஷமான மாணவர்களால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். தங்கமான குழந்தைங்க, கையை நீட்டி குறை சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை கூட கிடையாது. ஏதாவது ஒரு குழந்தைகிட்ட குறை இருக்குன்னா அந்த குழந்தைய எனக்கு பார்க்க தெரியலன்னு மட்டும்தான் அர்த்தமே தவிர, என் பார்வையில் கோளாறுன்னு அர்த்தமே தவிர, அந்த குழந்தைகிட்ட எந்த கோளாறும் இருக்கிறதா எனக்கு சத்தியமாக புரியல. மல்லாந்து படுத்து துப்புனா எங்கே விழுன்னு கேட்போம். நம்ம மேலே தான் விழும். நம்ம சமுதாயம், நம்ம ஜனங்க, நம்ம அரசியல்வாதிகள், நம்ம விஞ்ஞானிகள், நம்ம சமூக ஆர்வலர்கள், நம்ம ஆட்கள்ப்பா. கையை நீட்டி அவங்கள குற்றம் சொல்லும்போது ஏதோ வேற்று கிரகத்திலேருந்து வந்த விழுந்த மாதிரி எல்லாம் நம்ம கற்பனை பண்ணுறோம். சரி, இளைஞர்கள் போராடுறாங்க, இளைஞர்கள் ரொம்ப பெரிய தியாகங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டை வைக்கிறதுக்கு எத்தனை பேரை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறோம்? அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சாலே இந்தியா அரை இன்ச் முன்னால் போயிடும் தானே. அது எப்படி அடுத்தவங்க மட்டும் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த வட்டத்துக்குள்ளே நாம் இருக்கவே கூடாதுன்னு வேற நினைக்கிறோம். அரை இருட்டில் திரையரங்கத்தில் ஆபாசமான காட்சிகளை பார்த்து கைத்தட்டக்கூடிய ஆடவர்கள் எல்லாம் எப்படி அடுத்த வீட்டு ஆடவர்களாகவே இருப்போம்னு நம்புகிறோம். எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், என் மகன் நல்லவர், என் கணவர் நல்லவர், எனக்கு தெரிந்த ஆண்கள் எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னா அரை இருட்டில் பார்க்குறவங்க எல்லாரும் யாரோ யாருக்கோ அண்ணன் தானே, யாரோ யாருக்கோ தம்பி தானே. எப்படி கையை நீட்டி இன்னொருத்தரை குற்றம் சொல்ல முடியும், குற்றம் நம்ம மேலே இல்லாமல் இருக்கும் பொழுது? ஏஜே கிரானின் அப்படிங்கிற மிக அற்புதமான ஒரு படைப்பாளி, பை ப்ரொஃபஷன் எ மெடிக்கல் டாக்டர், அவருடையது. அவர் 3 கதைகள் சொல்கிறாரு. அந்த 3ஐயும் இங்கே இருக்கக்கூடிய இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இருக்கும். அதில் முதல் கதை ரொம்ப அழகான ஒன்று. when I dread failure, when you dread failure, தோல்வியை கண்டு நீ பயப்படும் போது. இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னால் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் நான் கண்டிப்பாக கொடுக்கணும். பெரிய பெரிய தோல்விகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கணும். இது என்ன அபாண்டமாக இருக்குது? எங்கிருந்தோ கூப்பிட்டு உங்களை பேச சொன்னால் நாங்கள்லாம் தோல்விகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஆமாம், வெற்றி மாதிரி மிக கேவலமான ஆசிரியர் கிடையாது. வெற்றியிலிருந்து எந்த பாடமும் யாரும் படிக்கிறது கிடையாது. வெற்றி அந்த நேரத்திற்கு அந்த நிமிடத்திற்கு உன் தலையில விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். அல்பத்தனமான வெற்றியை விட மகோன்னதமான தோல்விகள் எத்தனையோ உத்தமமானது. பெரிய பெரிய தோல்விகள் வரணும், பிரம்மாண்டமான தோல்விகள் வரணும். இந்த தோல்வியை சந்திக்கிறதுக்காகவே நான் மீண்டும் மீண்டும் துவண்டு விழணும். கேட்கலாம், நான் எத்தனை தடவை தான் விழறதுன்னு. எப்படி எத்தனை தடவை தான் விழுறதுன்னு கேட்க முடியும்? ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்காட்டா? எழுந்திருப்பீங்க, மீண்டும் விழுவீங்க, மீண்டும் எழுந்திருப்பீங்க, பாடம் கிடைக்கும். விழுறது எப்படின்னு தெரியும், விழுந்தா எப்படி எழுந்திருக்கணும்னு தெரியணும். அடுத்தது விழுந்தவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். தள்ளி விடுறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவருடைய சர்ஜரி இருக்கக்கூடிய அந்த சர்ஜனுக்கான ட்ரைனிங்கில் இருக்காரு, அந்த பயிற்சியில் இருக்காரு. அவருடைய பேராசிரியர் அவர்கிட்ட வந்து சொல்றாரு, யூ வில் நெவர் மேக் அ சர்ஜன். நீ ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக மாற மாட்டேன் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. கை நடுங்குது ஏஜே கிரானினுக்கு. சரி, ஆசிரியர் சொன்னா சரியா தான் இருக்கும்னு நம்பிட்டு போயிடுறாரு. ஒரு 5-6 வருடங்களுக்கு அப்புறம் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய பெரிய பிளான்டேஷன், மரங்களை வெட்டி அடுக்கி அதில் பண்ணக்கூடிய லம்பார் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் சேர்றாரு. ஒரு சாதாரண மருத்துவராக தான். ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடியது, அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடியது, அங்கே மரங்களை அறுத்து தள்ளி அதை பெரிய கட்டைகளாக, விறகு கட்டைகளாக மாற்றி அனுப்பக்கூடிய இடம். இதில் ஒரு பெரிய தேவை ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண மருத்துவர், சளியோ காய்ச்சலோ இருமலோ வந்தால் மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண மருத்துவர் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை அளவுக்கு அவருடைய திறமையை அவர் வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்னைக்கும் பொழுது அப்படி தான் போல இருந்தது. அன்னைக்கு என்ன அது அப்படின்னு சொன்னால், ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த மரம் சரிஞ்சு மரம் வெட்டி கொண்டிருந்த ஒரு சின்ன இளைஞன் முதுகில் விழுந்துருது. இளைஞனுடைய முதுகில் விழுந்து அடுத்த நிமிடம் அவனுடைய தண்டு வடத்தில் அந்த எலும்புகள் எல்லாம் நொறுங்கி தண்டு வடம் நடுவில் நசுங்கி போயிடுது. இப்போ 3 மணி நேரம் ஆகும். மிகவும் கோரமான குளிர் இருக்கக்கூடிய பிரதேசம். ஆம்புலன்ஸுக்காக ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மணி நேரமாவது குறைந்தபட்சம் ஆகும். இந்த நபருக்கு முதலுதவி செய்தாகணும். எட்டி பார்த்தா அந்த இளைஞனுடைய அம்மா, அப்பா, அவனுடைய சகோதரன், இப்போதான் திருமணமான அந்த மனைவி, அத்தனை பேரும் ஏதோ ஆண்டவனை பார்க்குற மாதிரி இவரை பார்த்துட்டு நிற்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு முதலுதவிக்காகவாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். அறுவை சிகிச்சைக்காக கையில் அதை எடுக்கலாம் அப்படின்னா வெறும் உடன் டேபிள், மரத்தாலான ஒரு டேபிள் மட்டும் இருக்கு, ஒரு பெரிய பேசின் இருக்கு, வயது முதிர்ந்த ஒரு தாதி பெண் கூட நிற்கிறாங்க. இவற்றை மட்டுமே வச்சுட்டு இவர் இந்த பையனை காப்பாற்றி ஆகணும். கையில் எடுக்கும் பொழுதெல்லாம், அறுவை சிகிச்சைக்காக எடுக்கும் போதெல்லாம் காதில் ஆசிரியர் சொன்னது வருது, யூ வில் நெவர் மேக் அ சர்ஜன். கண்டிப்பாக நீ ஒரு சர்ஜன் ஆக மாட்டேன், உன்னால முடியாது, அறுவை சிகிச்சை பண்ண முடியாதுன்னு வலுக்கட்டாயமாக ஆசிரியரோட குரலை காதுல இருந்து பிடுங்கி வெளியில வீச வேண்டி இருக்கு ஏஜே கிரானினுக்கு. என்ன பண்றாரு தெரியுமா? இந்த நபருக்கு அறுவை சிகிச்சை செய்யாட்டாலும் செய்தாலும் தவறி போச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் என்னுடைய மனதில் நிம்மதியாவது இருக்கும், நான் முயற்சி செஞ்சேன் அப்படின்னு.
அமைதியாக அந்த அறுவை சிகிச்சையை தொடங்குறாரு. தனக்கு இயன்ற அளவு தன்னுடைய திறமையை காமிச்சு முதலுதவி கொடுக்குறாரு. அந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டு வடத்தை இந்த எலும்பு சிதைவிலிருந்து வெளியே எடுத்து கொஞ்சம் முதலுதவிக்காக வச்சு நிமிரும் பொழுது அந்த இளைஞனுடைய கால் கட்டவரல் மெதுவாக அசைய ஆரம்பிக்குது. இப்போ கண்டிப்பாக ரத்த ஓட்டம் வந்தாச்சு, நாடி துடிப்பு மறுபடியும் வந்தாச்சு. திரும்பி பார்க்கும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்தாச்சு. இந்த பையனை எடுத்து அனுப்பிச்சிடுறாரு. 3 மாதம் கழித்து அவன் கையை ஊனி ஒரு ஊன்றுகோலை வச்சு திரும்பி வரான். இளைஞன் தானே, சீக்கிரம் சரியாயிடும், எழுந்திரிச்சு ஓடிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை. இதை எழுதி முடிச்சுட்டு நம்மளை பார்த்து திரும்பி சொல்கிறாரு, உலகத்தினுடைய மிகவும் கேவலமான பயம் என்ன தெரியுமா? தோத்து போயிடுவோமோங்கிற ஒற்றை பயம். இளைஞர்களுடைய அடிப்படையான பயம் அதுவாக தான் இருக்கு. நான் தோத்து போயிட்டா என்ன ஆகும், தோத்து போயிட்டோன்னு ஆகும், அதுக்கு மேலே ஒன்றும் ஆகாதில்ல. முயற்சி எடுக்காம ஒன்னா சேர்ந்து பலவீனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து உட்காரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? பலவீனம் உள்ள அத்தனை பேரும் கோழைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்தா பலவான்னு தப்பா நினைச்சுக்கிறீங்க. 10 கோழைகள் உட்கார்ந்தா 10 கோழைகள் உட்கார்ந்துருக்காங்கன்னு தான் அர்த்தமே தவிர ஒரு பலசாலி உட்கார்ந்துருக்கான்னு கண்டிப்பா அர்த்தம் கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை இங்கதான் தேடி ஆகணும், இங்கதான் எடுத்தாகணும். முள்ளால எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்த முள்ளையும் எடுக்க உதவின முள்ளையும் மறக்காம வெளியில வீசிதான் ஆகணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய விரோதியான அந்த நபரை தூக்கி வீசணும். பயம். உங்களுக்காச்சுன்னு சொல்லி பாருங்க. எனக்காச்சு உனக்காச்சுன்னு இப்ப போட்டியே கிடையாது. எனக்காச்சு அப்படிங்கறதான் போட்டி. அன்றாடம் என்னுடைய ஒற்றை எதிரியாக தினமும் நான் யாரை பார்க்கறேன் தெரியுமா? கண்ணாடியில தெரிகிற என் உருவத்தை தான் பார்க்கறேன். என் கையை கட்டி பிடிச்சு நீ போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, வகுப்புக்கு காலதாமதமா போன்னு யாரும் சொல்லலை, ஊழல் செய்யன்னு யாரும் சொல்லலை, மற்றவனை பத்தி புரளி பேசுன்னு யாரும் சொல்லலை, எல்லாரையும் புறம் கூறி திரின்னு யாரும் சொல்லலை, புலம்புன்னு யாரும் சொல்லலை. இது எல்லாம் வேண்டி விரும்பி நானே செஞ்சுட்டு சமுதாயத்தின் மேல பழிய போடக்கூடிய கோழையாக மாறி போயிட்டு. எங்க தொலைச்சிங்களோ அங்க தேடுங்க. இங்க வெளிச்சம் இருக்குன்னு தொலைச்ச இடத்தை விட்டுட்டு தேடக்கூடாது. இதே ஏஜே கிரானின் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காரு. கப்பல்ல போகும்பொழுது ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப பிரபலமான மருத்துவராக மாறிட்டார். கப்பல்ல போகும்போது என்ன முடிவெடுக்கிறார் தெரியுமா? யாராவது கப்பல் பயணிகள் பக்கத்துல வந்து நான் மருத்துவர்னு தெரிஞ்சு என்கிட்ட இலவசமாக மருந்து கேட்க முயற்சி பண்ணாங்கன்னா யார்கிட்டையும் நான் பேச போறதில்ல, இந்த எரிச்சல் ஊட்டக்கூடிய இந்த கப்பல் நட்புகள் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அந்த நபருக்கு ஒரு 40 வயது இருக்கும். முன்முடியெல்லாம் சரிஞ்சு முன்னால வழுக்கை விழக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. அவர் போட்டிருக்க கண்ணாடி ஆடை எல்லாம் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டான ஆள் மாதிரி இருக்கு. முதல் நாள் போச்சு, 2வது நாள் போச்சு, 3வது நாட்கள் போச்சு, 4வது நாளும் போயிடுச்சு. வந்து பேசுவார்னு பார்த்தா அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் கூட அவர் வயதே ஆனா அவருடைய மனைவியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இனி முடியாது, இனி 5வது நாள் மாலை கப்பல் போய் கரையை அடைஞ்சிடும், நியூயார்க் நகரத்தில் இறங்கி போக வேண்டியதுதான். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குங்கும் பொழுது ஓரக்கண்ணால பார்க்குறாரு. அந்த மனைவி இந்த நபரை போய் பேசுங்க அப்படின்னு இடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப தயக்கத்தோட அந்த நபர் வந்து கேட்குறாரு, உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் அ சாலிசிட்டர் பை ப்ரொஃபஷன், ஐ எம் அ லாயர், நான் ஒரு வழக்குரைஞராக இருக்கேன். சரி, இது ஒரு பெரிய தகவல் இல்லை. என்னுடைய மனைவியும் நானும் மிக முக்கியமான ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கோம். என்ன வேலை தெரியுமா? இளம் குற்றவாளிகளை எல்லாம் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அந்த ரெஃபர்மேட்டரி ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இளம் குற்றவாளிகளுக்கான மறுவாழ்வு இல்லங்கள். அந்த இல்லங்களுக்கெல்லாம் போய் அந்த இளம் குற்றவாளிகளை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் சமூகத்தின் பெருவெள்ளத்தோடு ஓடுறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, இவ்வளோ பெரிய ஒரு வேலையை 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா, வெரி குட் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் மறுபடியும் பக்கத்துல வந்து கேட்கிறாரு, நிஜமாவே டாக்டர் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? இல்லப்பா, எனக்கு நிஜமா தெரியல. சரி, நான் சொல்றேன், சிலதை சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. ஏதோ காதுல வந்து சொல்றாரு, டாக்டருக்கு ஞாபகம் வருது.